ஒரு சம்பவத்துக்கு எதிராக நடக்கிற போராட்டங்கிறது அந்த பிரச்சனைய பத்தி எல்லாத்தையும் பேச வைக்கணும். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பிரச்சனைய பத்தி தான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்திருக்கணும். ஆனா அண்ணாமலைங்கிற ஒரு கோமாளி பண்ண விஷயத்தினால எல்லாரும் சேர்ந்து அந்த கூத்த பத்தி பேச வேண்டியதா போயிடுச்சு. இந்தியா முழுக்க எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள்ல தமிழ்நாடு 15வது இடத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஊர்ல இருக்கிற பெண் அங்க இருக்கிற குளத்துல இருக்க தண்ணியை தொட்டுட்டாங்கிறதுக்காக அந்த பெண்ணை அடிச்சு கொலை பண்ற ரேஞ்சுக்கு போய் ஆடையெல்லாம் அவிழ்த்து ஓட விட்ட சம்பவம் எல்லாம் இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் இந்தியால பேசுவதிலே கிடையாதுங்க. ஆனா தமிழ்நாட்டுல நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்கோம்னா, ஒரு பெண்ணுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து அந்த பிரச்சனையை குறிச்சு பேசுது. அதுக்கான நீதி கேட்டு போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டும் தான் இருக்கு. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற பஞ்சாயத்தே கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல எந்த கட்சியா இருந்தாலும் பாஜகவை தவிர குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கவே முடியாது. இந்த காஷ்மீர்ல பாருங்க, பாஜக கொடியோட அந்த ஊர் அமைச்சர் தேசிய கொடியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு குற்றவாளி அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு ராலி போறாங்க. தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் குற்றவாளிக்கு ஆதரவா எந்த கட்சியுமே வராது. உடனடியா அந்த நபரை கட்சியை விட்டு தூக்குறதுக்கான நடவடிக்கைய அந்த கட்சியை எடுத்துரும். உதாரணத்துக்கு எங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குஷ்பு பத்தி தவறா பேசிட்டாரு. அவருக்கு குஷ்புக்கும் நேரடியா எந்த பகையும் கிடையாது. ஆனாலும் அவர் பேசினது தவறுன்னு கட்சியை விட்டு உடனடியா தூக்குனாங்க. கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணா ஆராசா மன்னிப்பு கேட்டாரு. ஏன்னா இங்க பெண்கள் பிரச்சனைன்னு வரப்போ எல்லா பெண்களும் ஒண்ணுதான். எங்க முதல்வரே எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாரு. அப்படிப்பட்ட மாநிலத்துல ஒரு குற்றம் நடந்ததுமே என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாமே எடுத்துட்டாங்க. அப்புறமும் ஏன் இந்த கேலி கூத்தெல்லாம் அண்ணாமலை பண்ணாருன்னா, ஒண்ணு கவன ஈர்ப்பா இருக்கணும். தமிழ்நாட்டுல நானும் இருக்கிறேனுங்க, என்ன பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கா இருக்கணும். அதுக்காக நூல் எடுத்து அடிச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப அசிங்கமாவே போயிடுச்சுங்க. அந்த நூலுக்கும் இவங்களே சாட்டைன்னு பேரை வச்சுட்டு தன்னைத்தானே அடிச்சுக்கிறதையெல்லாம் பெரிய விஷயமாக்கி இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல சீர் செய்ய வேண்டிய விஷயங்களை பேசாம அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா நாம் அதை பேசணும். அண்ணா பல்கலைக்கழகத்துல உடனடியா சீர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல அங்க ஒரு விசி வேணும். அந்த விசியும் திராவிட ஐடியாலஜி உள்ளவங்களா இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு வேலை பார்க்கணும். முதல்ல தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தரா முதல்வர் தான் வரணும். நமக்கு ஆளுநர் தேவையில்லை. ஏன்னா இப்ப இருக்கிற ரவிக்கு நம்ம படிக்கிறதே அலர்ஜி. அதே மீறி படிக்கிற நமக்கு பாதுகாப்பு தரணும்னு அவருக்கு என்ன அக்கறை இருக்க போது? பார்க்க போனா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட வேந்தரான ஆளுநர் மேலதான் எஃப்ஐஆர் போடணும். ஏன்னா பல்கலைக்கழகங்களுக்கு யார் விசியா வரணும்னு அவர் தான் தீர்மானிக்கிறாரு. இப்ப ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட விசிக்கள் எல்லாம் சங்கிக மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இந்தியாவுடைய கல்வியில தமிழ்நாடு ஏன் தெரியுமா டாப்ல இருக்கும்? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே கல்வி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்க வாங்கணுங்கிற உண்மை தெரியும். கிட்டத்தட்ட இந்த கல்விக்காக முன்னோர்கள் பல சாட்டையால அடிச்சிருக்காங்க. அண்ணாமலை பண்ண மாதிரி பட்டு நூல்ல எல்லாம் அடிக்கல. இவங்க உள்ளபடியே இந்த கல்விக்காக போராடி பெற்று கொடுத்த அந்த கல்வியையும் நாங்க ஜெயிச்சு காமிச்சிருக்கோம். அந்த இடத்துல இந்த ஆளுநர் ரவி வந்து உட்கார்ந்துட்டு படிப்புக்கான முக்கியத்துவத்தை வேற திசையில கொண்டு போய்கிட்டு இருக்காரு. பார்க்க போனா இந்த ரிஷிகளை பத்தியும் முனிவர்களை பத்தியும் பழைய புராண குப்பைகளை தான் நாங்க படிக்கணுமாமா. ஏன்னா அந்த புராண இதிகாச குப்பைகள் தான் எங்களை படிக்க கூடாதுன்னே சொல்லுச்சு. இந்தியாவிலேயே புராணங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் இடையிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வந்ததே தமிழ்நாடு மட்டும்தான். அதுக்கு காரணம் இங்க பெரியார்னு தன்னலமற்ற தலைவர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த தந்தையின் மகன்களாக இப்ப வரைக்கும் எங்க ஆளுங்க நல்ல அருமையான ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காங்க. அதை பொறுக்க முடியாம தான் ஆளுநருங்கிற பேர்ல இந்த ரவியை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவரு எங்களுக்கு எதிராகவும் எங்க நலனுக்கு எதிராகவும் எங்க கல்விக்கு எதிராகவுமே பேசிட்டு இருக்காரு. உடனடியா தமிழகத்துல இருக்க பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும். அண்ணா யூனிவர்சிட்டியில் செயல்படாம இருந்த அத்தனை சிசிடிவி கேமராக்களும் இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். அது போக பாதுகாப்பை கண்டிப்பா பலப்படுத்தி இருப்பாங்க. இன்னுமே அதை தீவிரப்படுத்தணும். இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ண காவல்துறையையும் அதை பொது வெளியில பப்ளிஷ் பண்ண
அந்த 2 பத்திரிகை ஆசிரியர்களையும் கைது பண்ணணும். அந்த பத்திரிகையை தடை செய்தாலும் தப்பில்ல. ஏன்னா இந்த பெண்ணுக்கு எதிரான குற்றம்ங்கிறது இந்த சம்பவத்திலையும் ரொம்ப மோசமா தான் வெளிப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்ணை உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்ச அந்த பெண்ணையும் அந்த பெண்ணோட பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் நண்பர்களையும் முழுமையா பாராட்டலாம். இன்னொரு தடவை இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இல்ல அவமானம், இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கும் சமூகத்துக்கும் தான் அவமானம். நம்ம இன்னும் ஃபுல் ஃபிளட்ஜாவே பெண் உரிமையை பத்தி இங்க பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். கடந்த 12 வருஷமா மிக மோசமா இந்தியாவை மாத்தி வச்சிருக்கு இந்த பிஜேபி. சோ அதோட பாதிப்பு கண்டிப்பா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கத்தான் செய்யும். என்ன பண்றது, நம்ம இந்தியாக்குள்ள தானே இருக்கோம். அதனாலதான் பிஜேபி ஏன் போராடுறோம், எதுக்காக போராடுறோம் தெரியாம தமிழிசை தனியா தன்னோட பேப்பர்ல வரணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை நான் மட்டும்தான் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும்னு தன்னைத்தானே நூலால அடிச்சுக்கிறாரு. இந்த 2 கோமாளிகளையும் ஜெயிச்ச கோமாளி யாருன்னு பாத்தீங்களா, உள்ளபடியா அண்ணாமலை தாங்க. ஏங்க, ஒரு போராட்டத்துல உங்களை பத்தி தமிழ்நாடு பேசக்கூடாது, அந்த அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த இஷ்யூவை பத்தி தான் தமிழ்நாடு பேசணும். பாத்தீங்களா, இந்திய அரசியலையே ஒரு நூல் தான் தன்னோட இஷ்டப்படி ஆட்டி வச்சிட்டு இருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இஷ்யூவையும் அண்ணாமலையோட நூலை தான் தசை திருப்பி வச்சிருக்கு. இன்னும் நம்ம இந்த நூலுக்கு எதிராக எத்தனை போராட்டத்தை தான் நடத்திக்கிட்டே இருக்கிறது. தமிழ்நாடு மக்களே, தயவு செய்து இந்த அண்ணாமலைங்கிற கோமாளி பின்னாடி போய் நிக்காம இந்த நடந்த பிரச்சனைக்கான உண்மையான காரணத்தை பத்தி பேசுவோம், அதை பத்தி விவாதிக்கலாம். இனி இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல நடக்காம இருக்கிறதுக்கு சமூக மாற்றத்துக்கான பிரச்சாரத்தையும் நம்ம கூடவே நடத்தி ஆகணும். நம்மள அந்த பாதையில இருந்து டைவர்ட் பண்றதுக்கு சீமான், விஜய், அண்ணாமலைன்னு எத்தனை பேர் வேணாலும் வருவாங்க. நாம் சமூகமாக ஒரு சமூக மாற்றத்திற்கான பயணத்துல நம்ம மீண்டும் ஒன்று கூடி பயணப்படுவோம். ஏன்னா இந்தியா அதுக்கு ஒருபோதும் அனுமதிக்காது. தமிழ்நாடு தான் மீண்டும் ஒரு முறை தலைமையேற்றே ஆக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. தலைமையேற்போம், தமிழ்நாட்டை காப்போம், இந்தியாவை காப்போம், எப்போதும் புன்னகையோட இருப்போம். நன்றி, வணக்கம்.